Good morning. Return back to procedures and its characteristics. Okay. First properties now பார்த்துட்டோம். That is passing parameters in registers. Okay. Then second point, passing parameters in dedicated memory locations accessed by name. ஓகே, இனி parameters வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன்ஸ், நீங்கள் எந்த மெமரி லொக்கேஷன்ஸில் parametersஸை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெமரி லொக்கேஷன்ஸுக்கு நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், parameters பாஸ் பண்ணலாம். Okay, when large number of parameters is to be passed to the procedure, then these parameters can be placed in an argument list as dedicated memory locations. Okay, so large number of parameters, அப்போ parameters ஒரு ப்ரொசீஜர் உள்ளுக்க more than one parameters இருந்துச்சு அப்படின்னா அந்த parametersஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன்ஸ் உள்ளுக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டேட்டா செக்மெண்ட்ஸ். டேட்டா செக்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். காரணம் டேட்டா செக்மெண்ட்டில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டேட்டாவுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும், என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சேம் ப்ரோக்ராம் தான் அதுக்குள்ள எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது. ஃபஸ்ட்டு மெயின் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்குறோம். மெயின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நார்மல் ஆஸ் யூஷுவல் என்னது டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் கிவன் நம்பர். ஓகே, அதுக்குள்ளே நமக்கு இப்போ எல்லாமே இந்த டேஷ் கொடுத்துருக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த டேட்டா செக்மெண்ட், அதாவது வந்து டெடிக்கேட்டட் மெமரி லொக்கேஷன்ஸில் வந்து பராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறது தான் இங்கே உள்ள கான்செப்ட். ஓகே, தென் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் மெயின் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். மெயின் ப்ரோக்ராமில் வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டா செக்மெண்ட் தான் நம்ம என்ன செய்கிறோம், இதுக்காக வேண்டி அலோகேட் பண்ணுற டெடிக்கேட்டட் மெமரி லொக்கேஷன்ஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த கான்செப்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கானது. ஸ்கொயர் ப்ரொசீஜர் இஸ் எ சிங்கிள் லைன். இது சிங்கிள் லைனில் எழுதிக்கிறணும். ஸ்கொயர் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒற்றை லைன். ஸ்கொயர் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஸ்கொயர் ப்ரொசீஜர் அப்படி தான் எழுதணும். ஓகே, சிங்கிள் லைன். பிபிடி க்ரியேட் பண்ணும்போது அது நெக்ஸ்ட் லைனில் ஸ்கிப் ஆகி வந்திருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ரொசீஜர். ஸ்கொயர் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ப்ரொசீஜரோட நேம் ஸ்கொயர், அது நியர். ஓகே, நியர் ப்ரொசீஜர், அதாவது வந்து ஸ்கொயர் அப்படின்னு எழுதி ப்ரொசீஜர் தென் நியர் அப்படின்னு எழுதணும். ஓகே, இது சிங்கிள் லைன். ஓகே, இந்த நெக்ஸ்ட் லைனில் மூவ் நம் பிஎல், மூவ் நம் பிஎல் நம் அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த டயக்ராம் வேணால் நான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு கிளிப் எடுத்து நான் போட்டு விட்றேன். அந்த வீடியோவில் டயக்ராம் எல்லாமே லைன்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் லைன் வந்திருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு லைன் அப்படிங்கிறது ஸ்கொயர் ப்ரொசீஜர். ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட் லைன், ஸ்கொயர் ப்ரொசீஜர். தட் மீன்ஸ் ஸ்கொயர் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அதோட ஹெட்டு. த நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ரொசீஜர் நியர் இஸ் எ சிங்கிள் லைன். ஓகே, ஸ்கொயர் ஸ்பேஸு ப்ரொசீஜர் ஸ்பேஸு நியர் is a second line. Okay, so what is the procedure name? Square is the procedure name. Then which type of procedure? Near type procedure. Okay, near type procedure. Then next line, move BL comma num. So that is a line, move BL comma num. So that is a next line. Okay, that means what, num உள்ள வேல்யூ வந்து பிஎலுக்கு வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும், அந்த கான்செப்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஆஃப்டர் மூவ் பிஎல் ஏஎல் கோமா பிஎல், பிஎல் உள்ள வேல்யூ என்னவாகும், ஏஎலுக்கு மூவ் ஆகும். தென் ஆஃப்டர் டு ஃபைண்ட் மல்டிப்ளிகேஷன், டு டூ த மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணும், ஏஎல் உள்ள வேல்யூ வந்து ஸ்கொயருக்கு வந்து மூவ் ஆகும். தென் ஆஃப்டர் ரிட்டன், நெக்ஸ்ட் லைனில் ரிட்டன் சிங்கிளாக வரும். தென் ஸ்கொயர் எண்ட் பி, இதுதான் அதோட ப்ரொசீஜர். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எப்படி டெடிக்கேட்டட் மெமரி லொக்கேஷன்ஸ் நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த டெடிக்கேட்டட் மெமரி லொக்கேஷன்ஸ், அப்போ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர், ஆக்டிவேட் ஆக போகிற ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ஸுக்கான மெமரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டா செக்மெண்ட் உள்ளுக்கு. இப்போ நம் டிபி அப்படின்னா டிபி ஃபார் டேட்டா பைட்,
இல்லையா. ஸ்கொயர் தென் டிபி மீன்ஸ் டேட்டா பைட், டேட்டா எண்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த டேட்டா செக்மெண்ட் உள்ளுக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டில் மெயின் ப்ரோக்ராம் வந்து ப்ரொசீஜரை கால் பண்ண உடனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதுக்கு தேவையான மெமரி ஸ்பேஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த டேட்டா செக்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணிக்கிறோம். டேட்டா செக்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து மெயின் ப்ரோக்ராம் கால் ஸ்கொயரை கால் பண்ணும்போது இதுக்கு எந்தெந்த இப்போ நம்ம ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணுறோமோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ரெஃபர் பண்ணிவிட்டு த நெக்ஸ்ட்டு டு allocate the dedicated memory locations from data segment. Data byte அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம் அப்படிங்கிற டேட்டாவுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அப்போ அதை வந்து என்ன இந்த 005H அப்படிங்கிறது போர்ட் அட்ரஸ். சரியா, அப்போ இதுக்கான கரெக்டான இந்த இதில் எவ்வளோ இந்த ப்ரொசீஜர் உள்ளுக்க எத்தனை டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எல்லாமே மோர் தென் ஒன் டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஎல் தென் ஸ்கொயர் அப்படிங்கிற பராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அது எல்லா பராமீட்டர்ஸுக்குமே டெடிகேட்டட் மெமரி லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது யூஸிங் த டேட்டா செக்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், அலோகேட் பண்ணிக்கிறோம். இதுதான் செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாசிங் பராமீட்டர்ஸ் வித் பாயிண்டர்ஸ் உள்ளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்டர்ஸ் உள்ளுக்கு வந்து பராமீட்டர்ஸை பாஸ் பண்ணி விடலாம். ஸோ இந்த மெயின் ப்ரோக்ராம் பிஃபோர் we call procedure we can set up SI source index as a pointer to pass the value to procedures and set DI as a pointer to receive the values from the procedure. ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இது மெயின் ப்ரோக்ராம், பின்ன இது ஸ்கொயர் ஆக்டிவேட் பண்ணுறது, இது டேட்டா செக்மெண்ட், இதில் வந்து என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ இங்கே பாயிண்டர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ரெண்டு பாயிண்டர்ஸ் இருக்குது, சோர்ஸ் இன்டெக்ஸ் பாயிண்டர் அண்ட் டெசிக்னேஷன் இன்டெக்ஸ் பாயிண்டர் அப்படிங்கிறது. அப்போது ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ப்ரொசீஜரை கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டில் சோர்ஸ் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர் உள்ளுக்க எந்தெந்த வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டெசிக்னேஷன் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டரில் வந்து எந்தெந்த வேல்யூஸை நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் இன்டெக்ஸில் வந்து பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸில் வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். தென் டெசிக்னேஷன் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அதுக்கான வேல்யூஸை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ பாயிண்டர்ஸுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறது வந்து சோர்ஸ் இன்டெக்ஸ் பாயிண்டர் ரெஜிஸ்டர் அண்ட் டெசிக்னேஷன் இன்டெக்ஸ் பாயிண்டர் ரெஜிஸ்டர். ஸோ தீஸ் ஆர் த two pointer registers used for the purpose of store the values and receive the values. Okay, ரெண்டு கான்செப்ட் தான் இங்கே பாயிண்டர்ஸ். ஸோ தட் மீன்ஸ் பாசிங் பேராமீட்டர்ஸ் வித் பாயிண்டர்ஸ். ஓகே, அப்போது பாயிண்டர்ஸ்ன்னு சொன்னாலே என்னது, பாயிண்டர்ஸ் அப்படிங்கும்போது அட்ரஸ், அதாவது ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் மெமரி வேரியபிள்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராமுக்கு ஜஸ்ட் ஒன்று என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி LEASI num. அப்போது ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுது, எஸ்ஐ வந்து எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், சோர்ஸ் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர் வந்து எதுக்காக, சோர்ஸ் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர் டு ரிசீவ் த வேல்யூஸ் இல்லையா. அப்போ நம்மளை தான் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ சோர்ஸ் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர் உள்ளுக்க என்ன ஆகும், அதோட அட்ரஸ் வந்து அசைன் ஆகும். LEA மீன்ஸ் லோட் எஃபெக்டிவ் அட்ரஸ். நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். LEA மீன்ஸ் லோட் எஃபெக்டிவ் அட்ரஸ். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் அப்படிங்கிற வேல்யூ, நம் அப்படிங்கிற பராமீட்டரில் உள்ள அந்த அட்ரஸ் வந்து என்னாகும், சோர்ஸ் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர் உள்ளுக்கு வந்து என்னாகும், அசைன் ஆகும், அங்கே வந்து லோட் ஆகி வைக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர்னால் என்ன, ஸ்கொயர் வந்து நம்மளோட வேல்யூ எடுத்து அதோட ஸ்கொயர்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கொயரோட ரிசல்ட் வந்து ஸ்கொயர் அப்படிங்கிற பராமீட்டரில் இருக்கும். ஸ்கொயர் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆன்சர் நமக்கு ரிசீவ் பண்ணுறது இல்லையா. அப்போ அது எங்கே போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட அட்ரஸ் வந்து டிஐ அப்படிங்கும்போது டெசிக்னேஷன் இன்டெக்ஸ் அட்ரஸுக்கு வந்து அங்கேவே ஸ்டோர் ஆகிடும். இது அதில் உள்ள எஸ்ஐ அண்டு டிஐ அப்படிங்கிறது. பின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கொயர் இங்கே வந்து ப்ரொசீஜர் ஆக்டிவேட் ஆகிருக்கு, என்னென்ன டேட்டா செக்மெண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம், தென் இங்கே என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தேர்ட், பாசிங் பராமீட்டர்ஸ் வித் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் பாசிங் பராமீட்டர்ஸ் வித் ஸ்டாக். ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன ஆகும், ஸ்டாக் அப்படிங்கும்போது என்ன, ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் பாசிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் parameters is to push parameters on the stack the main program before we call the procedure. அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரு பராமீட்டரை வந்து ப்ரொசீஜர் உள்ளுக்க பாஸ் பண்ணுற மெத்தட் தான் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. அதாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டில் என்ன படித்தோம், பராமீட்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ஸ் உள்ளுக்க பாஸ் பண்ணும்போது
ப்ரொசீஜரை வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே பராமீட்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் உள்ளுக்கு ஸ்டோர் ஆகும். செகண்ட் கேஸ் என்ன பண்ணுறோம், அலோகேட்டட் டெடிகேட்டட் மெமரி லொக்கேஷன்ஸ். தேர்ட் கேஸ் அப்படிங்கிறது வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஃபோர்த்து கேஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னது, லார்ஜ் நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் எங்கே பண்ணுறோம், புஷ் இன்டு த ஸ்டாக் இல்லையா. ஸ்டாக் உள்ளுக்கு நம்ம புஷ் பண்ணிடுறோம். புஷ் பண்ண எப்போ, பிஃபோர் வி கால் த ப்ரொசீஜர். ஒரு ப்ரொசீஜர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்கிறோம், அது ஸ்டாக் உள்ளுக்க பராமீட்டர்ஸை பாஸ் பண்ணிடுறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் அதில் இப்போ ஸ்டாக்குன்னு சொன்னாலே புஷ் அண்டு பாப் அப்படிங்கிறது தான் 2 ஆப்ரேஷன் வரும் இல்லையா. புஷ் ஆப்ரேஷன் அண்டு பாப் ஆப்ரேஷன், அதுதான் என்னது ஸ்டாக்கில் உள்ளது. புஷ் அப்படிங்கும்போது என்ன செய்ய, இன்சர்ட் பராமீட்டர் இன்டு த ஸ்டாக். பாப் அப்படிங்கும்போது என்ன செய்கிறோம், தென் delete a parameter from the stack. அதாவது delete அப்படிங்கிறது வந்து, ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேட்டா ஃப்ரம் த ஸ்டாக் தென் யூ வாண்ட் டு டேக் அப்படிங்கிறது இல்லையா. நம்ம என்ன செஞ்சிடும், அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்லேருந்து நம்ம ஒரு டேட்டாவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து என்ன, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டிலீஷன் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ மெயின் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கொடுத்துருக்கு, மூவ் num to bl. the next என்ன செஞ்சுருக்குது, நம்மளோட வேல்யூ பிஎல் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கு, புஷ் பிஎக்ஸ் இல்லையா. புஷ் பிஎக்ஸ் இந்த செகண்ட் லைன். அப்படின்னா என்ன ஆகிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிஎக்ஸ் அப்படிங்கிற அந்த பிஎக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்டர் உள்ளுக்கு என்ன புஷ் பண்ணும். த நெக்ஸ்ட்டு கால் ஸ்கொயர் இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ஸ்கொயர் அப்படிங்கிற ப்ரொசீஜரை கால் பண்ணுது. த நெக்ஸ்ட் என்னது, பாப் பிஎக்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கிறோம், அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் அந்த டேட்டாவை எடுத்துரும் இல்லையா. பிஎக்ஸ் எடுத்துகிட்டு இந்த நெக்ஸ்ட்டு பிஎல் டு ஸ்கொயரில் கண்டுபிடிக்கும். அப்போ புஷ்ஷு பாப் அப்படிங்கிற 2 ஆப்ரேஷன் தான் என்னது, இந்த ஸ்டாக் உள்ளுக்கு நடத்துறது. அப்போ அந்த ஸ்டாக் நடத்தும் போது நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான், ஒவ்வொன்றும் வந்து எப்படி டேட்டா எடுக்கும்போது எப்படி டிக்ரிமெண்ட் ஆகுமா இல்லை இன்க்ரிமெண்டேஷன் ஆகுமா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே நம்ம அதில் படிச்சிருக்கிறோம். அதில் டேட்டா செக்மெண்ட் யூஸ் பண்ணுறது என்னது, ஸ்டாக்கில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, SP-2 அப்படிங்கிறது ஒரு டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதோட ஸ்பேஸ் வந்து என்னாகும், குறைஞ்சி வரும் இல்லையா. 4 ஸ்பேஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பேஸில் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 2 ஸ்பேஸ் தான். அப்போ 4 - 2 2. அதனால தான் அந்த SP- ஸ்டாக் பாயிண்டர். ஓகே, ஸ்டாக் பாயிண்டர் -2 ரிட்டர்ன், தென் அட்ரஸ் SP-2 ஸ்கொயர். அப்போ இதில் டிக்ரிமெண்டட் பை 2 அப்படிங்கிற கான்செப்ட். இது ஆஸ் யூஷுவல் ஸ்கொயர் ப்ரொசீஜருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இதுதான் 4 கான்செப்ட், அதாவது 4 types of concept used to parameters passing to the procedure. Okay, passing to and from the procedure. 4 types are using here. First type is parameters passing in registers. Second type, parameters passing to the dedicated memory locations. Third type, passing to the pointers, and fourth one is passing to the stack. So these are the concepts of parameters passing to the procedure. Okay, then after, what are the advantages of using procedure, okay, and disadvantage. ஓகே, அப்போ ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டு சேவ் த மெமரி ஸ்பேஸ். காரணம் என்ன, ஒரு ப்ரொசீஜர் நம்ம மறுபடியும் எகைன் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கால் எகைன் அண்ட் எகைன். அப்போ ஒரே ப்ரொசீஜரை மோர் தென் 1 time யூஸ் பண்ணுறதுனால என்ன, we can save the memory space in our system. Then second concept, program development becomes easier. Okay, the program development, so that means we want to write some instruction based on the procedure is very easy. Okay, then debugging of errors is program become easy. Debugging means error correction, to find if any error from the procedure, so that is also easy. Then reduce the size of program. Okay, memory size குறவுனா ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ்டு சைஸ், ஒரு ப்ரோக்ராமோட சைஸும் ரெடியூஸ் ஆகும். தென் ரீயூசபிலிட்டி ஆஃப் ப்ரொசீஜர், தட் மீன்ஸ் ப்ரொசீஜர்ஸ், தட் மீன்ஸ் இஃப் யூ நீட் call again and again procedure, then to use a single procedure can be read more than 1 time. Okay, ஒரு procedure என்ன செஞ்சிக்கலாம், more than 1 time நம்ம read பண்ணிக்கலாம். So that is reusability. So these are the advantages of procedures. The next disadvantage இருக்குது இல்லையா. So call and return instructions are always required to integrate with the procedures இல்லையா. அப்போ இந்த கால் அண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், ப்ரொசீஜர்ஸை நம்ம வந்து கால் பண்ணவும் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணவும் செய்யணும். அப்போ அந்த மாதிரி கால் ரிட்டர்ன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு நமக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இல்லையா. அப்போ ஸோ தட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் கால் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட், தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். ரிக்வயர்ஸ் த எக்ஸ்ட்ரா டைம் டு லிங்க் ப்ரொசீஜர் அண்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் இட். ஸோ ஒரு ப்ரொசீஜரை நம்ம என்ன செஞ்சிடும், லிங்க் பண்ணுறதுக்கும் அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன செஞ்சு, வி மஸ்ட் யூஸ் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம யூஸ் பண்ணணும். தென் ஃபார் ஸ்மால் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லிங்கிங் அண்ட் ரிட்டர்னிங் பேக் டைம் மோர் தென் execution time. Hence, a small group of instruction procedure cannot be preferred.
ஓகே. ஸோ ஸ்மால் குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வேல்யூ லிங்க் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன டைம் கூடுதல் தேவைப்படும், எக்ஸிக்யூஷன் டைமை விட கூடுதல் தேவைப்படும். அப்போ ஸோ தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் கேனாட் பி ப்ரிஃபர்ட். ஸ்மால் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இது வந்து அதுக்கு வந்து இந்த டைமிங் அப்படிங்கிறது வந்து அது வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஸ்மால் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்கிங்க்கும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, லிங்கிங் மீன்ஸ் லிங்கிங் ஒரு ப்ரொசீஜரை அடுத்த ப்ரொசீஜருக்கு ரெண்டுமே என்ன செய்யணும், கனெக்ட் ஆகணும்னா அங்கே லிங்கிங் வேணும் இல்லையா, லிங்கிங் டுகெதர். ஸோ த டைம் டேக் டு மோர். அப்போ டைம் என்ன செஞ்சது கூடுதல் எடுக்குது லிங்க் பண்ணுறதுக்கும் அந்த வேல்யூ. தென் லிங்கிங் மீன்ஸ் டு டூ சம் ப்ராசஸ், எக்ஸிக்யூஷன் ரெண்டு லிங்க் ஆகி தென் ஆஃப்டர் டு டூ த ப்ராசஸ் தென் we can get the ரிசல்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கிறது, எக்ஸிக்யூஷன் டைமை விட கூடுதல் டைம் எடுக்கிறதுனால ஸோ தட் இஸ் ஆல்சோ எ டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்க. ஸோ ப்ரொசீஜர் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இங்கே ஓவர் ஆயிருச்சு. ப்ரொசீஜர் இஸ் ஓவர். தென் வாட் இஸ் அ ப்ரொசீஜர், தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், தென் வாட் இஸ் அ கால், then different types of calls, then two more types. There is a special type of procedures, a recursive procedure and reentrant procedure. Then after how can pass the parameters to the procedure, using four ways are there. Then after what are the advantage and disadvantage of procedures. All of them very important topic. Then study well, then you must prepare the notes and to understand the concept, then after study the procedure. Okay, thank you.